गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद जानकी कांत स्मरणं जय जय राम राम सद्गुरुनाथ महाराज की जय வெற்றிவேல் முருகனுக்கு ஹர ஹரோ ஹரா शुक्लांबरधरं विष्णु शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये நாள்தின் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்றன் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे सद्गुरुं भजे कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम् வெற்றிவேல் முருகனுக்கு ஹர ஹரோ ஹரா சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய் கந்தா வந்தருள் கந்தா வந்தருள் தரலாக கந்தா வந்தருள் தரலாக கந்தா வந்தருள் வந்தருள்
வந்தருள்
கிருபையினாலையும் குருநாதாளுடைய ஒரு பரிபூர்ண கட்டாட்சத்தினாலையும் இன்றைய தினம் வள்ளி கல்யாணத்தை ஸ்மரிக்கக்கூடிய பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. கல்யாணம் அப்படிங்கிற சொல்லுக்கே மங்களம் அப்படின்னு அர்த்தம். இந்த கல்யாணம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை போய் சேர்றதுதான் கல்யாணம் அப்படின்னு சொல்றோம். பகவான் எப்பேற்பட்டவன் அப்படின்னா நித்திய திருப்தன். பகவானுக்கு நாம ஒரு விஷயத்த பண்ணி அவரை திருப்தி பண்ணினோம் அப்படின்னு இருக்காது. அவர் என்னைக்குமே திருப்தியா தான் இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய பகவானுக்கு எதுக்காக கல்யாண உற்சவம் பண்ணணும்? அவ பத்மாவதி கல்யாணம் அப்படின்னு பண்றா, ராஜா கல்யாண உற்சவங்கள் பண்றா, ருக்மிணி கல்யாண உற்சவம் பண்றா, சீதா கல்யாண உற்சவம் பண்றா, வள்ளி கல்யாண உற்சவம் பண்றா. இந்த கல்யாண உற்சவங்கள்லாம் எதுக்கு நடத்தணும்? அவரே தான் திருப்தியா இருக்கார், அவருக்கோ ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுது, நாம எதுக்கு திருப்பி திருப்பி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு கேட்டா, பகவானுக்கு கல்யாணோத்சவம் பண்ற வியாஜத்துல நாம ஒரு 10 வாட்டி முருகா 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 அப்படின்னு பகவான் நாமம் சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய மனசு சுத்தி ஆகும். அந்த மனசு சுத்திக்காக தான் நாம பகவானுக்கு இது போன்ற உற்சவங்கள் நடத்துறோமே தவிர, நாம உற்சவம் பண்றதுனாலதான் அவருக்கு கல்யாணம் அப்படின்னும் அல்லது நாம உற்சவம் பண்றதுனாலதான் அவர் சந்தோஷமா இருக்கார் அப்படின்னும் கிடையாது. பகவான் எப்போதுமே நித்தியமாவே திருப்தியா இருக்கக்கூடியவர் தான். அப்படி இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கண்ணை மூடிட்டு தியானம் பண்றார். பொதுவா நாமெல்லாம் பகவான தியானம் பண்றோம் அப்படின்னா, பகவான் யார தியானம் பண்றார் அப்படின்னா, திருவாரூர்ல இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமிய தியானம் பண்றார். அப்படி பகவான் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணும் பொழுது, அந்த சிவபெருமான் அப்படி தியானம் பண்ணும் பொழுது அவருடைய கண்கள்ல இருந்து 2 ஆனந்த பாஷ்பம் கீழே விழுந்துதான். அந்த ஆனந்த பாஷ்பம் என்ன ஆச்சு அப்படின்னா, அது கீழே விழுந்த உடனே 2 பொண்களா எழுந்துட்டதான். அந்த 2 பொண்களுக்கு தான் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி அப்படிங்கிற நாமம். பொதுவாவே ஆத்துல பொன் குழந்தைகள் பிறந்தா அப்படின்னா மகாலட்சுமி வந்திருக்கா எங்க ஆத்துக்கு அப்படின்னு சொல்லுவா. இதுவோ என்ன கதை அப்படின்னா, சாட்சாத் பகவானுடைய கண்கள்ல இருந்து வெளியில வந்தவா. மேலும் இவாளுக்கு என்ன விசேஷம்னா, மகாலட்சுமி தாயாருடைய கரங்களாலேயே வளர்க்கப்பட்டவா. அதனால தாயார் எப்படி இருப்பாளோ அப்படிதான் இருப்பாளா. இந்த 2 குழந்தைகளும் அப்படி சுட்டியா இருப்பா. 2 பேரும் எந்த அளவு சுட்டித்தனம் இருக்கோ அந்த அளவு ஸ்ரத்த பக்தி உண்டு. எப்படி பாகவதத்துல ருக்மிணிக்கு பாகவதாள்லாம் வந்து கண்ணனை பத்தி கதை சொல்லிண்டே இருப்பாளோ, அது போல இந்த அமிர்தவள்ளி சுந்தரவள்ளிங்கிற குழந்தைகளுக்கு எப்போதும் பாகவதாள்லாம் என்ன கதை சொல்லுவா அப்படின்னா, முருகருடைய கதையே சொல்லுவாளாம். அந்த முருகருடைய கதையை கேட்டு 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 வளர்ந்த இந்த குழந்தைகளுக்கு நாம கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிண்டா அது இந்த முருகனை தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடுத்து. அப்படி அந்த ஆசை வந்துடுத்து அப்படின்னா மட்டும் போராது, அதுக்காக உழைக்கணும் இல்லையா. அதனால முருகரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம தபஸ் பண்ணணும், நாம பக்தி பண்ணாதான் அவர் கிடைப்பாரே தவிர நாம எப்படி சும்மா உட்கார்ந்து இருந்தோம்னா கிடைக்க மாட்டார் அப்படின்னு 2 பேரும் பக்தி பண்ணுவா. ரொம்ப ஸ்ரத்தையா பக்தி பண்ணக்கூடியவா. அதுல இந்த அமிர்தவள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியவள் அக்கா. அவ எப்போதுமே ஸ்ரத்தையா பூஜை பண்றேன்னு போய் உக்காந்துப்பா. உக்காந்துண்டானா பூஜை பண்ணுவா 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 பண்ணிட்டே இருப்பா. ரொம்ப பொறுமையா தான் பண்ணுவா. இந்த அரக்க பறக்க பூஜை பண்றதே கிடையாது அமிர்தவள்ளிக்கு. பொறுமையாதான் எல்லா பூஜையும் பண்ணுவா. ஆனா இந்த சுந்தரவள்ளி தங்க ரொம்ப சுட்டித்தனம் ஜாஸ்தி. அதனால போவா, டக்கு 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 டக்குன்னு பூஜையில என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் முடிப்பா. முடிச்சிட்டு வருவா. வந்து பார்த்தா இந்த அக்கா எப்ப பாரு பூஜை பண்றேன் அக்கா வாக்கா விளையாட போலாம் அக்கா, அக்கா வாக்கா விளையாட போலாம்க்கா அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருப்பா. இருடி நீ பூஜையை முடிச்சா போறமா, நானும் பூஜை பண்ணணும், இரு நான் பூஜை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு போய் உட்காந்துட்டானா பண்ணிட்டே இருப்பா. சரிப்போ நீ விளையாடவே வரமாட்ட போல இருக்கு, இப்படி பூஜை பண்ணிட்டே இருக்கே, எத்தனை நேரம் பூஜை பண்ணிட்டே இருப்பேன், வாக்கா விளையாடலாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாளாம். இப்படி இவா 2 பேரும் தபஸ் பண்ணி பக்தி பண்ணிட்டு இருக்கும் பொழுது முருகனே பிரத்யக்ஷமாறார். இவா 2 பேருக்கும் பிரத்யக்ஷமாயி உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்க, நீங்க இப்படி அதி ஆச்சரியமா பக்தி பண்ணிருக்கேள் இல்லையா, அதனால உங்களுக்கு நான் ஏதாவது வரன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்களுக்கு என்ன வரன் வேண்டும் அப்படின்னு கேக்குறார். உடனே இந்த அக்கா அமிர்தவள்ளி முதல்ல பேசுறா, எனக்கு உங்களை அடையணும்னு ஆசை அப்படின்னு சொல்றா. உடனே பக்கத்திலேயே சுந்தரவள்ளி இருக்கா. சுந்தரவள்ளிய பார்த்து உனக்கு என்னவா வேணும் அப்படின்னு கேக்குறா.
இல்ல எனக்கும் உங்களை அடையணும்னு ஆசை அப்படின்னு சொன்னா நன்னா இருக்குமா? இப்பதான் அக்கா நான் உங்களை அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா, பின்னாடியே நாமளும் அப்படி கேட்டோம்னா நன்னா இருக்குமா? அது நன்னா இருக்காது இல்லையா? அதனால சுந்தரவள்ளி என்ன சொன்னாலாம், நான் எப்போதும் எங்க அக்காவை பிரியாமையே இருக்கணும் அப்படின்னு நீங்க எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு. உடனே முருகருக்கு தெரியாதா என்ன? அவர் நினைச்சிருந்தார், உங்க 2 பேர் மனசுலயும் என்ன பிரார்த்தனை இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும், நான் அதனால உங்க 2 பேருடைய பிரார்த்தனையையும் ஏத்துண்டு அதை நிறைவேற்றுறேன் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினார். இந்த அமிர்தவள்ளி ரொம்ப ஸ்ரத்தையா பூஜை பண்ணுவா இல்லையா? அதனால இந்த அமிர்தவள்ளிக்கு தேவேந்திரனுடைய பொண்ணா தெய்வானையா அவதாரம் பண்றா. இந்த சுந்தரவள்ளி ரொம்ப ஸ்ரத்தையா பூஜை பண்ணுவாதான். ஆனா அவ ஒரு பாகவத அபச்சாரம் பண்ணிருக்கா. அது என்ன அபச்சாரம் அப்படின்னா, நாம பூஜை முடிச்சுட்டோம் அப்படின்னா பரவாயில்ல, அடுத்தவா பூஜை பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவளை போய் தொந்தரவு பண்ணக்கூடாது இல்லையா? அப்படி தொந்தரவு பண்ணினதுனால இவளுக்கு பூலோகத்துல அவதாரம், வள்ளியா அவதாரம் பண்ணுவா. இது என்னமோ பாக்குறதுக்கு ஒரு சாபம் மாதிரி தெரியும், ஆனா இது ஒரு சாபமே கிடையாது. பெரிய அனுகிரகம் யாருக்குன்னா சுந்தரவள்ளிக்கு தான். ஏன் அப்படின்னு கேட்டா, இப்ப தெய்வான தேவேந்திரனுடைய பொண்ணா அவதாரம் பண்ணினா அவரை முருகன் கல்யாணம் பண்ணிட்டார் அப்படிங்கறதோட தெய்வான கல்யாணம் முடிஞ்சு போயிடுது. ஆனா வள்ளி கல்யாணம் தான் இனிமேல் ஒரு 1 மணி நேரத்துக்கு கதை இருக்கு இல்லையா? அப்போ இதன் மூலமா முருகர் என்ன காண்பிக்கிறார் அப்படின்னா, சுந்தரவல்லி டக்கு டக்கு டக்குன்னு பூஜை முடிப்பா அப்படிங்கறதுனால ஏதோ ஏனோ தானோன்னு பூஜை பண்ணினா அப்படின்னு கிடையாது. அவளுடைய பக்தி எப்பேற்பட்ட பக்தி, ஸ்ரத்தையான பக்தி அப்படிங்கறத லோகத்துக்கு எடுத்து காண்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு லீலை பண்றார். அப்படி இருக்கும் பொழுது சிவமுனி அப்படிங்கிற ரூபத்துல சாட்சாத் பகவான் ஸ்ரீமன் நாராயணனே பூலோகத்துல இருந்துட்டு இருக்கா. அவர் ஒரு யோகீஸ்வரரா காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு மான், அந்த மானை இப்படி கட்டாட்சம் பண்றாரு அந்த சிவமுனி. அந்த மான் ஒரு பெண் குழந்தையை ஈன்றெடுத்துதான். அந்த மான் ஒரு பெண் மான் குட்டியை ஈன்றெடுக்கல, ஒரு அழகான பெண் குழந்தையை ஈன்றெடுத்துதான். அந்த குழந்தைய ஒரு வள்ளி கிழங்கெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு குன்றுல போய் போட்டுட்டான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வேடுவ ராஜாக்கு நம்பிராஜன் அப்படின்னு பெயர். அந்த நம்பிராஜன் அப்படிங்கிற ராஜாக்கு நிறைய புருஷ குழந்தைகள் இருந்தாலும் அவருக்கு மனசுல தோணிட்டே இருக்குமா, என்னது இது இவ்வளவு புருஷ குழந்தையெல்லாம் இருக்கு, ஆத்துல என்ன இருந்தாலும் ஒரு பொன் குழந்தை இப்படி இப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தா தானே நன்னா இருக்கும், நமக்கோ பொன் குழந்தையே இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பார். ஆனா ரொம்ப ஸ்ரத்தையான முருக பக்தர், முருகரிடத்துல எப்போதும் பிரார்த்தனை பண்ணுவார், எனக்கு ஒரு பொன் குழந்தை வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவார். அந்த நம்பிராஜன் அப்படிங்கிற அந்த வேடுவ ராஜா காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு வரும் பொழுது ஒரு குழந்தை அழற சத்தம் கேட்கறது. அடாடா, இந்த காட்டுல ஒரு குழந்தை அழற சத்தம் கேட்கறதே அப்படின்னு ஓடி வந்தார் அந்த ராஜா. இங்க எங்க அழறது அப்படின்னு பார்த்தா, இந்த வள்ளி கிழங்கெல்லாம் கிடைக்கக்கூடிய இடத்துல ரொம்ப அழகான ஸ்வர்ண விக்கிரகம் போல அழகான ஒரு குழந்தை, தாமரை போன்ற கண்கள், எடுப்பான மூக்கு, கொவ்வை பழம் போன்ற உதடு, சுருள் சுருளான கேசம், ஒரு சின்ன பெண் குழந்தை. அந்த குழந்தைய பார்த்த உடனே அடேடே, இங்க ஒரு பெண் குழந்தை இருக்கு, இந்த குழந்தைய யார் இங்க கொண்டு வந்து போட்டான்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிருந்தார். அந்த குழந்தைய எடுத்துட்டு திரும்பி பாக்குறா. ஏன்னா இந்த குழந்தையோட அம்மா அப்பா அப்படின்னு யாராவது இங்க இருந்தானா அவள்கிட்ட கொண்டு போய் அந்த குழந்தைய கொடுத்துடலாம் இல்லையா? அவ வந்து அப்புறம் குழந்தைய தேடுவாளே அப்படின்னு திரும்பி திரும்பி பாக்குறார். யாரும் அந்த இடத்துல இல்ல, யாரும் அங்க இல்ல அப்படின்னு உடனே நினைச்சிருந்தார், இந்த குழந்தைய இப்படியே இங்க விட்டுட்டு போயிட முடியாது, நம்ம என்ன இருந்தாலும் முருகன் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டோம் இல்லையா, நமக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு. அதனால இந்த குழந்தைய முருகருடைய பிரசாதம் தான் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த குழந்தைய ஆத்துக்கு எடுத்துட்டு வந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்த்துட்டே வரார். அந்த குழந்தையோ கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கல்யாணோச்சிதமான வயசு வந்துருத்து. ரொம்ப சுட்டித்தனமா இருப்பா, அதே சமயம் ரொம்ப ஸ்ரத்தையோட பக்தி பண்ணுவா, எப்போதும் முருகரையே தியானம் பண்ணுவா, முருகர் இடத்துலயே பக்தி பண்ணுவா. கல்யாணம் அப்படின்னு ஒண்ணு பண்ணிட்டா அது முருகரை தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசை சின்ன வயசுல இருந்தே வள்ளிக்கு உண்டு. அதனால எப்போதும் முருகரையே நினைச்சுருப்பா. தன் தோழிகளோட விளையாண்டா கூட முருகர் சம்பந்தப்படுத்தியே விளையாடுவா. இப்படி இருந்துட்டே இருக்கும் பொழுது அவளுடைய சம்பிரதாயத்துல ஒரு குழந்தை கல்யாணோச்சிதமான வயசுக்கு வந்துட்டா அப்படின்னா, அவ இந்த திணையெல்லாம் விதைக்கும் பொழுது அங்க மேல ஒரு பரண் மாதிரி இருக்கும், அந்த பரணையில கொண்டு போய் அந்த குழந்தைய உட்காத்தி வச்சுடுவா.
அந்த குழந்தையோட கூட அவளுடைய தோழிகள் எல்லாமும் அந்த பரணையில இருப்பா. எப்போ அந்த திணையெல்லாம் அவ அறுவடை பண்றாளோ, அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய மறுபடியும் ஆத்துக்கு அழைச்சிட்டு வந்துருவா. இது அவளுடைய ஒரு சம்பிரதாயம். அப்படி திணையெல்லாம் விதைக்கிறார் நம்பிராஜன். அப்படி விதைக்கும் பொழுதே இந்த குழந்தைக்கோ கல்யாணோச்சிதமான வயசு வந்துடுத்து இல்லையா, அதனால அங்கேயே மேல அழகான ஒரு பரணை மாதிரி ஒண்ணு அமைச்சு அந்த பரணையிலேயே இந்த வள்ளிய உட்காத்தி வச்சுட்டு என்னென்ன சௌகரியங்கள் பண்ணி கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தார். கூடவே அவளுடைய தோழிகள் எல்லாமும் இருப்பா. அந்த கார்டனுக்கு வெளியில ஒரு பெரிய போர்டு எழுதி வச்சிருப்பாரா நம்பிராஜன். என்ன போர்டு அப்படின்னா, இங்கு ஆண்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு எழுதி வச்சிருப்பாராம். அங்க எப்போதுமே பெண்களே போனா கூட ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா யாரு வள்ளியோட தோழிகளோ அவ மட்டும்தான் போயிட்டு வந்துட்டு இருப்பா. நம்பிராஜன் மட்டும்தான் வருவார். அவ அண்ணாக்கள்லாம் கூட வரமாட்டா. அப்படி கட்டும் காவலுமா குழந்தைய வச்சுட்டு காப்பாத்தின்னு இருக்கார். இந்த குழந்தையோ அங்க இருக்கும் பொழுது என்ன பண்ணுவா அப்படின்னா, உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது சும்மா தானே உட்கார்ந்துட்டு இருப்போம் அப்படின்னு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு பாடின்னு இருப்பாளாம். பக்தி வயல் காட்டினிலே பயிரெல்லாம் முளைச்சிருக்கு, முத்து விட நின்றிருக்கு குருவிகளே. பக்தி வயல் காட்டினிலே பயிரெல்லாம் முளைச்சிருக்கு, முத்தி விட நின்றிருக்கு குருவிகளே. வித்தை விட்டு ஓடுங்களேன் குருவிகளே, காமக்ரோத குருவிகளே, லோபமோக குருவிகளே, காமக்ரோத குருவிகளே, லோபமோக குருவிகளே. வேலன் வீட்டு காட்டினிலே வள்ளி அம்மை காக்கையிலே, தொல்லை தர வருகலாமோ குருவிகளே. எல்லை விட்டு ஓடுங்களேன் குருவிகளே. வேலன் வீட்டு காட்டினிலே வள்ளி அம்மை காக்கையிலே, தொல்லை தர வருகலாமோ குருவிகளே. எல்லை விட்டு ஓடுங்களேன் குருவிகளே. மதமான குருவிகளே, மாத்சரிய குருவிகளே, மதமான குருவிகளே, மாத்சரிய குருவிகளே. ஆலோலம் 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 பொய்மரம் வளர் காட்டினிலே போகப்படும் பழுத்திருக்கு, ரோகத்தை தேடி வரும் குருவிகளே. இந்த நேரத்தில் நீங்கள் இங்கு வாழுங்களே. அகம்பாவ குருவிகளே, ஆணவ குருவிகளே. ஆலோலம் 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 சக்தி வேந்தன் காட்டினிலே நித்திய வள்ளி காவலிலே, சத்தியம் தர்மம் வளர்த்திருக்கு குருவிகளே. கொத்தாமல் விட்டு விட்டு ஓடுங்களே. சக்தி வேந்தன் காட்டினிலே நித்திய வள்ளி காவலிலே, சத்தியம் தர்மம் வளர்த்திருக்கு குருவிகளே. கொத்தாமல் விட்டு விட்டு ஓடுங்களே. கொத்தாமல் விட்டு விட்டு ஓடுங்களே. வினை தின்னும் குருவிகளே,
ஆலோலம் 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 இந்த ஆலோலம் பாடுறது அப்படிங்கிறது என்னன்னா, காக்கா குருவி அதெல்லாம் எதுவும் அந்த திணைய சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பாடுறதுக்காக பாடுறா. பாடும் பொழுதே எந்த விதமான குருவிகளை விரட்டி அடிக்கிறா அப்படின்னா, காமக்ரோத குருவிகளே, லோபமோக குருவிகளே, மதமான குருவிகளே, மாத்சரிய குருவிகளே, அகம்பாவ குருவிகளே, ஆணவ குருவிகளே, ஆலோலம். எந்த குருவி அப்படின்னா, நமக்குள்ள காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம்லாம் இருக்கு இல்லையா, அந்த குருவி எல்லாம் ஓடு ஓடுன்னு விரட்டுறாளாம். அது விரட்டுறதுக்கு என்ன சொல்றா அப்படின்னா, முதல் ஸ்டான்ஸால சொல்றா, பக்தி வயல் காட்டினிலே பயிரெல்லாம் முளைச்சிருக்கு, புத்தி விட நின்றிருக்கு குருவிகளே, வித்தி விட்டு ஓடுங்களே குருவிகளே. பக்திங்கிற ஒரு வயல், அந்த வயல்ல பயிரெல்லாம் முளைச்சிருக்கு. அப்படி பக்தி விளைச்சிருக்கும் பொழுது அந்த பக்தியோ ஏதோ ஸ்டார்டிங் லெவல்ல இருக்கு நீ நினைச்சுக்காத, அது நல்லா முத்தி இருக்கு. இன்னும் சத்த நேரத்துல அதை அறுவடை பண்ணிடுவா. அப்படி அந்த பக்தி முக்தி இருக்கக்கூடிய அந்த இடத்துல நீ அதை கெடுத்துடா இதையே அப்படின்னு சொல்றா. சொல்லி, காமக்ரோத குருவிகளே, லோபமோக குருவிகளே, ஆலோலம் ஆலோலம் ஆலோலம். அந்த காமம் குரோதம் அப்படிங்கிற குருவிகள்லாம் ஓடி போங்கோ இங்கேந்து அப்படின்னு சொல்றா. மேல அடுத்த ஸ்டான்ஸால சொல்றா, வேலன் வீட்டு காட்டினிலே வள்ளியம்மை காக்கையிலே தொல்லை தர வருகலாமோ குருவிகளே, எல்லை விட்டு ஓடுங்களே குருவிகளே. சரி, இது ஏதோ வயல் அப்படின்னா தெருவுல போறவா யாரோ வயல் வச்சுட்டு இருக்கான்னு நினைச்சுக்காத. இது யாரோட வயல் தெரியுமா? சாக்ஷாத் முருகப்பெருமானுடைய வயல், வேலனுடைய வயல். அந்த வயலுக்கு யார் காவலாளி அப்படின்னு கேட்டா, இந்த வள்ளியம்மை தான் காவலாளியா உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது நீ அதை இப்படி தொந்தரவு பண்ணலாமா? நீ ஓடிட. மதமான குருவிகளே, மாசரிய குருவிகளே, மதமான குருவி, மதம்னு சொல்றா. மதம் ஆச்சரியம் எல்லாம் ஓடிப்போ. அப்ப அந்த குருவி எல்லாம் கேக்குறதா, வள்ளி நீ என்ன ஓடிப்போ ஓடிப்போங்கிற எல்லாம் சரிதான், எந்த இடத்துக்கு போனாலும் இப்படி ஓடிப்போ ஓடிப்போன்னு அடிச்சுதான் துரத்துவா. அப்ப நான் எங்கதான் போறது அப்படின்னு உடனே, அப்படி கேக்குறியா, அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுட்டு இருக்கேன். பொய்மரம் வெள்ளர் காட்டினிலே போக பழம் பழுத்திருக்கு, ரோகத்தை தேடி வரும் குருவிகளே, நேரத்தில் நீங்கள் இங்கு ஓடுங்களே, அகம்பாவ குருவிகளே, ஆணவ குருவிகளே, ஆலோலம் ஆலோலம் ஆலோலம். அதுக்குன்னு ஒரு காடு இருக்கு. அந்த காட்டுக்கு என்ன பேர் தெரியுமோ? பொய்க்காடு அப்படின்னு பேர். அது யாரு அப்படின்னா, சில பேர் வாயை திறந்தா உண்மைதான் பேசுவேன் அப்படின்னு விரதம் வச்சுட்டு இருக்கிறவா உண்டு. அதே மாதிரி இன்னொரு கேட்டகரி என்னன்னா, என் வாயிலேருந்து ஒரு அக்ஷரம் வந்தா கூட அது பொய்யாதான் சார் இருக்கும் அப்படின்னு இருக்கிறவா சில பேர் உண்டு இல்லையா? அவாதான் பொய் மரம் வளர்ந்த காடாம். அந்த காட்டுல முக்கியமா என்ன இருக்கும் அப்படிங்கறத சொல்றா. போக பழம் பழுத்திருக்கு,
அந்த போகம் அப்படிங்கிறது என்னன்னா, அதுவும் இந்த கலியுகத்துல நாம எதுனாலும் எல்லாத்துக்கும் ஒரு சௌகரியம் எதிர்பார்க்கிறோம் இல்லையா? ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கணும் அப்படின்னா கூட தரையிலையா? நானா என்னையா சார் தரையில உட்கார சொல்றேன்? எனக்கு ஏற்கனவே முட்டில ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு சேர் இருந்தாதான் சார் சரி வரும், எனக்கு பெரிய குஷன் வச்ச சோஃபா இருந்தாதான் சார் சரி வரும் அப்படின்பா. இப்ப மேல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாருக்கும் எதுனாலும் கையில ஒரு ஸ்கிரீன் வச்சுட்டு இருக்கா, அதை தட்டினா எதுனாலும் டக்கு 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 டக்குன்னு கிடைச்சுடுறதா. அதனால அந்த காலத்துல எல்லாம் ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் தெருமோன கடைக்காவது நடந்து போயிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தெருமோன கடைக்கு சைக்கிள் எடுத்துன்னு போறது அப்படின்னு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு 2 வீலர் எடுத்துட்டு போறது அப்படின்னு ஆரம்பிச்சது. இப்ப என்னன்னா, உட்கார்ந்த இடத்துல இருந்தே நான் தட்டுவேன் சார், ஒருத்தர் கொண்டு வந்து ஆத்து வாசல்ல எனக்கு கொடுக்கறா. சரி, அதுவாவது பரவாயில்ல, ஏதோ சாமான்கள் தான் வருது, அந்த சாமான்களை நாம தான் எடுத்துட்டு போய் ஆத்துல சமைக்கணும் அப்படின்னு இருந்தது. அது இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுது அப்படின்னா, எனி டைம் என்ன வேணுமோ 24 மணி நேரமும் 365 நாளும் நான் என் போன்ல எந்த நேரத்துல எந்த ஹோட்டல்ல இருந்து எனக்கு எந்த சாப்பாடு வேணும் அப்படின்னு எதை தட்டினாலும் எதுனாலும் கிடைக்க. ராத்திரி 12 மணிக்கு சார் நான் பிட்சா ஆர்டர் போட்டேன், எனக்கு ஆத்துல வந்துருச்சு. அது பெருமையா சொல்லிட்டு இருக்கா எல்லாரும். அது ஆர்டர் பண்ணி வாரம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு அவளுடைய உடம்பு என்ன ஆகுது அப்படின்னா, ரோகத்தை தேடி வரும் குருவிகளே, போகம் 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 போகம், கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் கம்ஃபர்ட்னு எந்த அளவுக்கு நாம கம்ஃபர்ட்டை தேடுறோமோ அந்த கம்ஃபர்ட் நமக்கு எதை கொண்டு போய் கொடுத்துடுறது அப்படின்னா, பெரிய வியாதியில கொண்டு வந்து விட்டுடுறது. பெரிய பெரிய வியாதிகள் வந்துடுறது. ஏன் அப்படின்னு கேட்டா, சார் நீங்க வெளியில நிறைய சாப்பிட்டேளா, அந்த ஃபுட்டு தான் சார் உங்களுக்கு ஒத்துக்கல, அந்த ஃபுட்டுனாலதான் சார் உங்களுக்கு ப்ராப்ளம், நீங்க ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருந்தேளா, அதனாலதான் சார் உங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்தது அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோமோ அந்த கம்ஃபர்டபுளே நமக்கு பின்னாடி ஒரு வியாதியா வந்து நிக்கிறது இல்லையா? அந்த ரோகத்தை தேடிட்டு நீ போ. அந்த ரோகம் யார் யார்கிட்டலாம் இருக்கோ அவளதான் நீ போய் புடிச்சுக்கோ. நீ போய் ஏன் பக்தி பண்ணிட்டு இருக்கிற என்ன வந்து புடிச்சுட்டு இருக்க? நீ எப்பேற்பட்டவன் அப்படிங்கறதும் எனக்கு தெரியும். நீ யாரு அப்படின்னா, அகம்பாவ குருவிகளே ஆணவ குருவிகளே ஆலோலம் ஆலோலம் ஆலோலம். மனுஷியாள் பொதுவா ரொம்ப நல்லவாளா இருந்துடுவா. ஆனா அவளுக்கு என்ன அப்படின்னா, நான் எனது அப்படிங்கிற இந்த 2 விஷயம், அவ எவ்வளவு நல்லவாளா இருந்தாலும் சரி, இந்த 2 அவளை புடிச்சுன்றது அப்படின்னா அவளோட எல்லா நல்ல குணங்களும் பட்டு 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 பட்டுன்னு அடிபட்டு போயிடும். ரொம்ப நல்லவனா அதான் சார் இருந்தார். எப்போ அவரோட பழகுற வரைக்கும் அவர் அப்படிதான் இருந்தார். அவரோட நான் பழகினேன்னா அப்புறம் அவர் எப்ப பாரு நான் என்னோடது என்னோடது, இதுவா இது என்னோடது சார், இதுவா என்னோடது, நானே எப்ப பாரு பாடின்னு இருக்காரு சார். அவரோட ரூபமே அவரோட போய் பழகும் போதுதான் தெரிஞ்சுது. அப்படின்னு எவ்வளவோ நல்ல குணங்கள் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் இந்த நான் எனது அப்படிங்கறதுல நம்மளை விட்டு போயிடும் இல்லையா? அப்போ அந்த அகம்பாவம் ஆணவம் அப்படிங்கிறது நீங்க தானே எனக்கு தெரியும், அந்த அகம்பாவமும் ஆணவமும் என்னை விட்டு போயிடுங்கோல அப்படின்னு சொல்றா. அடுத்து சொல்றா, சக்தி மைந்தன் காட்டினிலே நித்ய வெள்ளி காவலிலே சத்தியந்தர்மம் பழுத்திருக்கு குருவிகளே, கொத்தாமல் விட்டு விட்டு ஓடுங்களே, இதை கொத்தாமல் விட்டு விட்டு ஓடுங்களே, வினைதின்னும் குருவிகளே தினை விட்டு ஓடுங்களே, ஆலோலம் ஆலோலம் ஆலோலம். மேலும் வேலன் அப்படின்னு சொல்றா. இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றா, சக்தி மைந்தன் காட்டிலே நித்ய வெள்ளி காவலிலே. நீ நினைக்கிற மாதிரி இந்த காட்டுல ரோகம் எல்லாம் பழுத்து இருக்காது, போகம் எல்லாம் பழுத்து இருக்காது. இங்க என்ன பழுத்து இருக்கு தெரியுமோ? சத்தியம் தர்மம் பழுத்து இருக்கு குருவிகளே. இங்க சத்தியமும் தர்மமும் தான் இருக்கு. அதனால இதை கொத்தாமல் விட்டு விட்டு ஓடுங்களே, இத கொத்தாம விட்டுட்டு போயிடுங்கோ. நீங்க யாரு அப்படின்னா,
வினை தின்னும் குருவிகளே, எப்போதும் வினைகளை தானே சாப்பிடுவேன். நீங்க இந்த திணையை விட்டு ஓடுங்களேன், இந்த திணையெல்லாம் விட்டுட்டு போயிடுங்கோ அப்படின்னு ஆலோலம் மாலோலம் மாலோலம் இப்படி ஆலோலம் பாடிட்டு இருக்கா. இந்த ஆலோலமே ஒரு நாம சங்கீர்த்தனமா. இது எப்படி நாம சங்கீர்த்தனம்? இதுல எங்கேயுமே நாமமே வரலையே அப்படின்னு கேட்டா, இதுல அங்கங்க வேலன் அதெல்லாம் வருது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் ஆலோலம் மாலோலம் மாலோலம். நம்ம வாயை எடுக்காம ஆலோலம் மாலோலம் மாலோலம் மாலோலம்னா அது கடைசியில மாலோலம் மாலோலம் மாலோலம்னு ஆயிடும். மாலோலம் அப்படிங்கிறது மாலோலம் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா சாக்ஷாத் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மகாலட்சுமி தாயாரோட இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறது தான் மாலோலம் அப்படிங்கிறது. மாலோலம் 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 அப்படின்னு ஆயிடும். இப்படி பாடிட்டே இருக்கா வள்ளி. இதுக்கு முன்னாடியே தெய்வான கல்யாணம் ஆயிடுத்து இல்லையா, அதனால நாரதர் மேல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் பாக்குறார், பூலோகத்துல ஏதோ நன்னா பாடுறாளே, யாரோ யாரு பாடுறா அப்படின்னு இப்படி கீழே குனிஞ்சு பார்த்தா வள்ளி பாடிட்டு இருக்கா. அடடே, இது நம்ம குழந்தை வள்ளி, எப்போதான் இந்த முருகன் இவனை கல்யாணம் பண்ணிப்பாரோ தெரியலையே அப்படின்னு நினைச்சுட்டு திருப்பரங்குன்றம் போறாராம். அங்க திருப்பரங்குன்றம் போய் தெய்வானையோட இருக்காரு இல்லையா முருகர். அப்போ அவரை பார்த்து கேட்கிறார், ஏன்பா அமிர்தவள்ளி எங்க அழைச்சுன்னு வந்துட்ட, பாவம் சுந்தரவல்லி குழந்தை பூலோகத்திலேயே தானே இருக்கா, நீ எப்போ போய் அவளை அழைச்சுக்க போற அப்படின்னு. உடனே இல்ல நானே அது யோசிச்சுட்டு இருக்கேன், எப்படியாவது சுந்தரவல்லியும் நம்ம இடத்த சேர்த்துக்கணும் அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அதனாலதான் திருப்பரங்குன்ற கஷேத்திரத்துல போய் பார்த்தோம்னா முருகர் இருப்பார், பக்கத்துல தெய்வானை, மற்றொரு பக்கம் நாரதர் இருப்பார். உடனே முருகர் பார்த்தார், நம்ம எப்படியாவது இந்த சுந்தரவல்லியும் நம்ம இடத்துல இழுத்துன்றணும் அப்படின்னு நினைச்சுக்கிறார். நினைச்சுட்டு ஒரு பிராகிருத மனுஷ ரூபம் போல ஒரு ரூபம் எடுத்துட்டு அங்கே இருந்து கையில ஒரு வில்ல எடுத்துட்டு அம்பு எடுத்துட்டு முருகர் வரார். அங்கே இருந்து வேலன் இப்படி வந்துட்டே இருக்கார், குதிரையில ஏறி சடக் 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 சடக்னு வரார். பார்த்தா இந்த பெரிய வயலுக்கு வாசல்ல போர்டு எழுதி ஒட்டி இருக்கு. போர்டை இப்படி பாக்குறார், இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு உள்ள போறாராம். கட 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 கடன்னு உள்ள போறார். அவர் பாட்டு பரண மேல ஏறார். ஏறின உடனே வள்ளி பாக்குறா, அடையிலே யாரோ ஒரு பரபுருஷாள் வந்திருக்காளே அப்படின்னு. உடனே சுவாமி நீங்க யாரு, யாரு நீங்க, எதுக்கு இங்க வந்தேள் அப்படின்ன உடனே, இல்ல நான் ஒரு வேடுவன், நான் ஒரு மானை தொலைத்துட்டு வந்தேனா, அந்த மான் இப்படிதான் வந்தது, அதனால அந்த மான் இங்க வந்துடுதோ அப்படின்னு நினைச்சுட்டு நான் இங்க வந்தேன். சுவாமி நீங்க ஏதாவது அடுத்த வாட்டி பொய் சொல்லணும்னு நினைச்சுட்டேன்னா ஒழுங்கா சொல்லுங்க. எங்கேயாவது மான் வந்ததுன்னு சொன்னா கூட நான் ஒத்துட்டு இருந்திருப்பேன். மான் வயலுக்குள்ள வேணா வரலாம், ஆனா மான் எங்கேயாவது இந்த பரண மேல ஏறி வருமா? பரணைக்குள்ளதான் மான் இருக்கு அப்படின்னு நீங்க ஏன் பரண மேல ஏறினேர், முதல்ல கீழே இறங்குங்கோ அப்படின்னு. உடனே இல்ல நான் மான் இருக்கான்னு பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு. உடனே இங்க மானும் இல்ல தேனும் இல்ல, நீங்க கிளம்பலாம். நீங்க என்ன வாசல்ல போர்டு பாக்கலையா, எங்க அப்பா எழுதி ஒட்டியிருக்கார், யாரும் இங்க வரக்கூடாது அப்படின்னு. இங்க என்னுடைய தோழிகள் மட்டும்தான் வருவா, நான் மட்டும்தான் இங்க இருப்பேன், நீங்க ஏன் இங்க வந்தேள் அப்படின்னு. உடனே முருகர் இப்படி பேசிட்டே இருக்கா. இவா ரெண்டு பேரும் பேச 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 உடனே இப்படி பேசிட்டே இருக்கும் பொழுது அங்க இருந்து நம்பிராஜன் வரார். சத்தம் கேக்குறது, அடாடா அப்பா வந்துட்டாளே, சுவாமி பார்த்தேடா எங்க அப்பா வந்துட்டார். உடனே முருகர் பார்த்தார், அவ்வளவுதானேமா, அப்பா தானே வந்துட்டார், சரி சரி இரு அப்படின்னார். பட்டுன்னு ஒரு பெரிய வேங்க மரமா ரூபம் எடுத்துட்டா. நம்பிராஜன் வந்தார், என்னமா சௌக்கியமா இருக்கியா அப்படின்னார். வள்ளிய பார்த்து, அப்பா சௌக்கியமா இருக்கேன், முகமெல்லாம் வேர்த்திருக்கு, என்னமா என்ன ஆச்சு, யாராவது இங்க உள்ள வந்துட்டாளா, எதையாவது பார்த்து பயந்துட்டியா நீ, ஏன் முகமெல்லாம் வேர்த்திருக்கு? இல்ல இல்லப்பா ஒன்னும் இல்ல, நான் சௌக்கியமா தான் இருக்கேன், நன்னா தான் இருக்கேன் அப்படின்னு. உடனே சரிமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு இப்படி திரும்புறார். இங்க ஒரு பெரிய மரம் ரூபம் எடுத்துட்டவர் ஏதோ ஒரு சின்ன புழுவா இல்ல ஒரு புல்லா ரூபம் எடுத்துட்டார் அப்படின்னா யார் கண்ணுக்கும் தெரியாது. ஒரு செடி அப்படின்னா கூட ஏதோ ஒண்ணு முளைச்சிருக்கு போல இருக்கு, நாம தான் கவனிக்கல அப்படின்னு விட்டுடலாம். எங்கேயாவது ஒரே நாள் ராத்திரியில ஒரு பெரிய மரமே முளைக்கும். பார்த்தார், அம்மா என்னது இது, ஒரு பெரிய மரம் முளைச்சு நிக்கிறதே. ஆமாப்பா மரம், இந்த மரத்தை நான் இது வரைக்கும் முன்னாடி பார்த்தது இல்லையேமா. ஆமாப்பா நான் கூட பார்த்த மாதிரி இல்ல, இது எங்கே இங்க வந்தது, உடனே எடுத்துன்னு வா, ஒரு பெரிய கோடாலி எடுத்துன்னு வந்து வெட்டு அப்படின்னு சொல்லலையா.
அவெல்லாம் வேடுவர்களா இருக்கிறதுனால அவளுக்கு முதல் தெய்வமே இயற்கை தான். அதனால பார்த்தார், சரிமா அந்த மரப்பாட்டு இருந்துட்டு போட்டோம், நம்ம தான் கவனிச்சிருக்க மாட்டோம், சரி விட்டுடும் அப்படின்னார். அங்க இருந்து நம்பிராஜன் கிளம்பினார். இவரை பார்த்தா மறுபடியும் பிராகிருத மனுஷ ரூபம் எடுத்துட்டு நிக்கிறார். வள்ளி பார்த்து பயந்து போயிட்டா. ஒருத்தர் நம்மள்ட்ட நின்னுட்டு பேசிட்டு இருக்கா, திடீர்னு அவ மரமா போயிட்டா, இல்ல காணாம போயிட்டா, இல்ல திடீர்னு நம்ம முன்னாடி பிரத்யட்சமாறா அப்படின்னா நம்ம பயந்துடுவோம் இல்லையா? அந்த மாதிரி பயந்து போயிட்டா. சுவாமி நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு அடிச்சு துரத்திடுறா. இப்படி அடிச்சு துரத்திடுற இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு வந்துட்டே இருக்காரு முருகன். வந்துட்டே இருக்கும்பொழுது கொஞ்ச நாள்ல என்ன பண்றா, இந்த அறுவடையெல்லாம் பண்ணியாச்சு, வள்ளி ஆத்துக்கு அழிச்சுன்னு போயிட்டா. முருகர் வந்து பாக்குறார், போர்டெல்லாம் ஒண்ணு காணும், எல்லாம் அறுவடை பண்ணியாச்சு, பரணையிலேயும் வள்ளியை காணும். அடாடா வள்ளி ஆத்துக்கு போயிட்டா போல இருக்கே, இப்ப நாம இதுக்கு மேல எப்படி வள்ளிய போய் பாக்குறது அப்படின்னு நினைச்சுண்டா. இதுக்கு மேல இந்த ரூபத்துல நாம குமரனா போனா வள்ளிய பார்க்க முடியாது. அதனால என்ன பண்ணுவோம், தொண்டு கிழவனா ரூபம் எடுத்துப்போம், அந்த ரூபத்துல போவோம் அப்படின்னு ஒரு பெரிய சிவ யோகீஸ்வரரை போல ஒரு ரூபம், பெரிய ஜடையெல்லாம் வச்சுட்டு பெரிய பெரிய தாடி நரைச்ச தாடியோட நடக்க முடியாம ஒரு தடியை வச்சுட்டு நடந்துட்டு வரார். ஹர ஹர சிவ சிவ அப்படின்னு நாமம் சொல்லிட்டே வரார். நம்பிராஜன் பார்த்த உடனே அடடே யாரோ ஒரு பெரிய சாமி வந்திருக்காரே அப்படின்னு அங்கேருந்து ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணிட்டார். சாமி நீங்க தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிட்ட உடனே க்ஷேமமா இருங்கோப்பா அப்படின்னார். நம்பிராஜன் உடனே கேட்கிறார், இது போல என்ன இருந்தாலும் என் பொண்ணு ஆத்துல இருக்கா, அவளும் முருகனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, நீங்க அவ நன்னா இருக்கணும், அவ க்ஷேமமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. உங்களுக்கு ஏதாவது நான் கைங்கரியம் பண்ணணுமா, இந்த வயசான காலத்துல இப்படி தனியா நடந்து வந்திருக்கேளே அப்படின்னு உடனே அவர் சொன்னார், இல்ல இல்லப்பா எனக்கு வயசாயிடுதா, தள்ளாம வந்துடுத்து, நானும் நித்தியம் சிவ பூஜை பண்றவன் தான், எனக்கு இப்ப என்ன எடுத்து இந்த தள்ளாமையினால அந்த பூஜைக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் சேகரிச்சு பூஜை பண்றதெல்லாம் முடிய மாட்டேங்கிறது, எனக்கு யாராவது ஒருத்தர் கூட இருந்து ஒத்தாசை பண்ணிண்டா அப்படின்னா சௌக்கியமா இருக்கும் அப்படின்னு உடனே நம்பிராஜன் கூப்பிட்டார் பொன் குழந்தைய, மா வள்ளி இது வந்திருக்கார் பத்தியா, இவர் பெரியவர், இவரை நமஸ்காரம் பண்ணிக்கோ, இவருக்கு நீ எல்லா கைங்கரியமும் பண்ணு அப்படின்னு ஒரு கொட்டகை அமைச்சு கொடுத்து அந்த கொட்டகையில இவரையும் உட்காத்தி வச்சு வள்ளியையும் உட்காத்தி வச்சு நீ தாத்தாவுக்கு என்னென்ன கைங்கரியம் வேணுமோ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு போறார். போன உடனே தாத்தா உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கோ தாத்தா அப்படின்னா வள்ளி. உடனே இந்த தாத்தா ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டார். என்னடா அது இந்த தாத்தா அழறாரே, நம்ம எதுவும் தப்பா கேட்டுடலையே இவரை அப்படின்னு. தாத்தா ஏன் அழறே, அவர் இன்னும் கேவி கேவின்னு அழறார். ஏன் தாத்தா அழறே, நீ என்ன திட்டிட்ட அப்படின்னு அழறார். நான் திட்டினேனா, நான் உங்களை எதுவுமே சொல்லலையே தாத்தா, நான் உங்களை திட்டவே இல்லையே, பாத்தியா நீ மறுபடியும் மறுபடியும் என்ன திட்டுற. தாத்தா நான் உங்களை எதுவுமே சொல்லலையே தாத்தா, நீ பாரு மறுபடியும் மறுபடியும் என்ன தாத்தா தாத்தான்னு சொல்ற, எனக்கு தாடிதான் நரைச்சு போயிடுத்து, முடிதான் நரைச்சு போயிடுத்து, அதனால எனக்கு வயசாயிடுத்துன்னு நினைச்சுக்காத, எனக்கு வயசே ஆள, நீ என்ன தாத்தா தாத்தாங்கிற. இவ போச்சுடா போ, சரி நான் இனிமேல் உங்களை தாத்தான்னு கூப்பிடலன்னா எப்படிதான் கூப்பிடுறது, சரி போங்க ஒடுங்கோ, உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படிங்கிறா. ஏதோ கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி இருந்துட்டே இருக்கும் பொழுது இந்த தாத்தாவோ ஏதாவது பேசிட்டே இருப்பார். இந்த தாத்தாட்ட சொல்லுவா, தாத்தா நீங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டேடா, சாப்பிட்டுட்டேடா. சாப்பிட்டேமா, நான் உங்களை சித்த படுக்க வச்சுட்டு நான் போய் ஏன் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வரேன், உங்களுக்கு இப்ப எதுவும் வேண்டாம் இல்லையா. இல்லம்மா எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் பூஜைக்கு போய் உட்காந்துட்டேன்னா எழுந்துக்க மாட்டேன், பூஜை முடிச்சுட்டு தான் எழுந்துப்பேன், நீங்க அதனால நடுவுல என்ன கூப்பிட்டேன்னா என்னால வர முடியாது, அதனால உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் இப்பவே உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாமா, நான் பாட்டு படுத்துட்டு இருப்பேன், நீ போயிட்டு வா அப்படிம்பார். பூஜைக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துல வள்ளி வள்ளி வள்ளின்னு கத்திட்டு இருப்பாரு. என்னன்னா இல்ல வள்ளி எனக்கு சித்த ஒரு டம்ளர் தூத்தம் கூட ரொம்ப தாகடும். தாத்தா பூஜையில இருந்து எழுந்துக்க மாட்டேன்னு தானே சொன்னேன், என்னை எழுப்புறேன் பார்த்தேடா நீங்க. சரி சரிமா சரிமா, அவசரத்துக்கு தாகத்துக்கு கொஞ்சம் தூத்தம் கேட்டேன், அதுக்கேமா இப்படி பண்ற அப்படின்பாரு. இப்படி ஏதாவது பண்ணிட்டே இருக்கார். வள்ளிக்கு ஒரு பக்கம் கோபம் வருது, இவர் என்னடா இது நம்ம பூஜைக்கு இப்படி தொந்தரவு பண்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிறா. இருந்தாலும் அப்பா கைங்கரியம் பண்ண சொல்லியிருக்கார், நாம பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. ஒரு சமயம் இப்படி இருந்துட்டே இருக்கும் பொழுது ராத்திரி வேலை ஆகுது. ராத்திரி வேலையில வள்ளி சொல்றா, தாத்தா இங்க எதுவுமே சாப்பிட்றதுக்கு எல்லாம் கிடைக்காது, அதனால உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்க, நான் இப்பவே சாப்பிட்றதுக்கு கொடுத்துடுறேன்
நீங்க சாப்பிட்டுட்டு படுத்துக்கோங்கோ, சாப்பிட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் எதுவும் கிடைக்காது அப்படின்ன உடனே சரிம்மா சரி எனக்கு இப்ப பசியே இல்லை அப்படின்ட்டார். சரி பசியே இல்லைன்ட்டாரே அப்படின்னு படுக்க வச்சுண்டா. படுக்க வச்சா பாதி ராத்திரிக்கு அர்த்த ஜாமத்துக்கு எழுந்துட்டு, வள்ளி எனக்கு வயத்த ரொம்ப பசிக்கிறது, எனக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு கொடு. தாத்தா என்கிட்ட ஒண்ணுமே இல்ல தாத்தா, நான் சொன்னேனா இல்லையா உங்களுக்கு பசிக்கிறதான்னு கேட்டேன், நீங்க தான் எதுவும் பசிக்கலன்னு. என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லைன்னா என் பிராணனே போயிடுமா. இப்ப நீ ஏதாவது குடுக்கலன்னா, நான் சாப்பிடலன்னா என் பிராணனே போயிடும், எனக்கு அவ்வளவு பசிக்கிறது, ஏதாவது சாப்பிடறதுக்கு கொடு அப்படின்ன உடனே இந்த வள்ளி பார்த்தா சரி என்கிட்ட தெனமாவு ஏதோ ஒண்ணு கொடு. இல்ல தாத்தா கேளுங்கோ, தெனமாவும் தேனும் இருக்கு, நான் அதை உருண்டை பண்ணி எடுத்துட்டு வரேன். சரிம்மா ஏதோ ஒண்ணு பண்ணமா, பசிக்கிறதுங்கிற நீ இப்ப உட்காந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க, போமா போய் எடுத்துட்டு வா அப்படிங்கிறார். இவன் அங்க இருந்து பாவம் குழந்தை போய் ஸ்ரத்தையா அந்த தென்னை மாவெல்லாம் போட்டு தேனெல்லாம் ஊத்தி நல்லா பிசைஞ்சு அதை உருண்டியா உருட்டி எடுத்துன்னு வந்து இப்படி தட்ட வச்சுட்டு இருக்காளாம். குடும்பம் முதல்ல இருங்கோ குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் சொல்லிடுறேன். தென்னை சாப்பிட்டேன்னா பொதுவாவே மனுஷியால் சாப்பிட்டானா அது அவளுக்கு தொண்டையில போய் அடைச்சுக்கும், மாற அடைச்சுக்கும். நீங்க இன்னும் வயசானவர், அதுவும் இந்த நேரத்துக்கு உங்களுக்கு சாப்பிட்டா ஒத்துக்காது. நீங்க இருந்தாலும் பசிக்கிறதுன்னு சொல்றதுனால நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க இந்த திணையில கொஞ்சமா சாப்பிட்டுட்டு பொறுமையா சாப்பிடுங்கோ. அவசரத்துக்கு என்கிட்ட ஜலம் கூட கிடையாது, அதனால பொறுமையா சாப்பிடுங்க. அம்மா எனக்கு என்ன வயசாடுது, நீ சொல்லி தரியா எனக்கு நான் எப்படி சாப்பிடணும்னு, குடுமா நான் சாப்பிடுறேன் அப்படின்னாரு. இவ தட்டை கொடுத்தா லபக் 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 லபக்னு ஒரு ஒரு உருண்டையா போடுறார். சாப்பிடாதீங்க இப்படி சாப்பிடாதீங்க மாற அடைச்சுன்றோம் அப்படிங்கிற கேட்கவே இல்லை. எல்லா உருண்டையும் வாயில போட்டு உடனே லொக்கு லொக்குன்னு இருந்து, வள்ளி தூத்தம் வேணும் தாத்தா, ஏதோ திடமாவது அங்க இங்க தேடி எடுத்து கொடுத்துட்டேன், ஜலம் பொட்டு ஜலம் கிடையாது, நான் உங்ககிட்ட சொன்னேனா இல்லையா அப்படி சாப்பிடாதீங்க, நீங்க தானே சாப்பிட்டே, எனக்கு தெரியாது, என் பிராணனே போயிடுமா. உங்க குடும்பத்துல எப்படிதான் பண்ணுவேலா, ஒரு அதித்திய வாழ்னு கூப்பிட்டுட்டு அவளுக்கு ஏதோ சாப்பாடு போடுற மாதிரி போட்டுட்டு ஒரு ஜலம் கூட கொடுக்காம என் பிராணனே போயிடும் அப்படிங்கிறார். உங்களோட பெரிய இம்சையா இருக்கு தாத்தா, நான் வேணா என் தோழிகளோட உங்களை அனுப்பி வைக்கிறேன், இங்க இருந்து 10 மைல் தூரம் நடந்து போய் தான் ஜலம் குடிக்கணும். உங்க அப்பா என்ன உன் தோழிகள் கிட்டே கொடுத்தாரு, உன்கிட்ட தானே கொடுத்து பாத்துக்க சொன்னார், எனக்கு தெரியாது அதெல்லாம், நீ தான் வந்து என்ன பாத்துக்கணும். தாத்தா ஏன் தாத்தா இப்படி படுத்துற, சரி வாங்கோ அப்படின்னா இவர் என்ன பண்றார், ஒரு தடி, அந்த தடியினுடைய முன்பக்கத்தை வள்ளி பிடிச்சுட்டு இருக்கா, பின்னாடி இந்த தாத்தா பிடிச்சுட்டு இருக்கா, இப்படி நடந்து இருட்டுல போயின்னு இருக்கா. காட்டு பிரதேசத்துல 10 மைல் தூரம் போய் தான் ஜலம் குடிக்கணும். போனா இவர் இந்த தடியை பிடிச்சுட்டு வர, தாத்தா சித்த நேரத்துல தடியை விட்டுட்டு, வள்ளி எனக்கு இந்த தடியில ஒரு பிடிமானமே இருக்க மாட்டேங்கிறது, நான் என்ன பண்றேன், பேசாம ஒன்ன புடிச்சுன்னு நடந்து வர அப்படின்னு புடிச்சுக்கிறார். சரி ஏதோ புடிச்சுன்னு நடந்து வருவாரு பார்த்தா மேல மேல வந்து விழறா. வள்ளிக்கா கோபம் வருது, நாம முருகரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா இந்த தாத்தா இப்படி படுத்துறாரு நம்மள அப்படின்னு எப்படியோ கூட்டிட்டு வரா. அந்த ஜலம் இருக்கக்கூடிய இடத்த காண்பிச்சு சொல்றா, தாத்தா இந்த இடது பக்கம் போனேன்னா பாசி வழுக்கும், கீழே விழுந்துடுவேன், அதனால இப்படி வலது பக்கமா பொறுமையா அங்க இருக்கிற அந்த கம்பியை புடிச்சுட்டு இறங்கிட்டு நீங்க ஜலத்தை குடிச்சுட்டு வாங்கோ அப்படின்னா இந்த தாத்தா குடுக்குடு நேர அந்த இடது பக்கம் போய் அந்த பாசியில காலை வச்சு மட்டையில கீழே விழுந்தா. வள்ளி தாத்தா நான் சொன்னது ஒரு விஷயத்த கூட நீங்க கேட்கல தாத்தா, நான் உங்களை வலது பக்கம் போங்கன்னா இடது பக்கம் போறேன். இல்லம்மா வயசாயிடுது இல்லையா, எனக்கு ஒரு தட்டு கட்டு போயிடுத்த, ஜலத்தை பார்த்த உடனே குடிக்கணும்னு நினைச்சு ஓடி வந்துட்டேன். சரி இப்ப என்ன பண்றது, என்ன தூக்கி விடுமா. தூக்கி விடுறதா, நானே சின்ன குழந்தை பொன் குழந்தை, என்னால எப்படி உங்களை தூக்க முடியும், அதெல்லாம் சான்ஸே இல்ல. சரி என்னதான் பண்றது, உங்க தடியை கொடுங்க, தடியை பிடிச்சுக்கிறேன், இந்த தடியை பிடிச்சுட்டு எழுந்துக்கோங்க அப்படின்னு தடியை பிடிச்சுட்டா அவர் எழுந்துக்க ட்ரை பண்ணவே, ஒருத்தர் கீழே விழுந்துட்டா அவளை தூக்கிறதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்றான்னா விழுந்தவாளும் எழுந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதான் அவளை எழுந்துப்பா. இவரும் முயற்சியே பண்ண மாட்டேங்கிறாரு, என்னமோ படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஹாயா படுத்துட்டு ஒரு ட்ரையே பண்ணல அப்படின்னு உடனே கோபம் வந்துருத்த வள்ளிக்கு. அவர் உடனே சொல்றார், நீ கைய பிடிச்சுக்கோமா, எனக்கு தடியில பிடிமானமே இல்லை. சரின்னு கைய பிடிச்சு எழுப்பி விட்டா, எப்படியோ எழுப்பி விட்ட உடனே வள்ளி நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. என்ன தாத்தா என்ன சந்தோஷம் உங்களுக்கு, எனக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுத்துமா. வள்ளி உடனே நினைச்சாலாம், என்னது இது ராத்திரி வேலை கீழே விழுந்ததுனால ஏதாவது மூலகையில குழம்பி போயிடுதா, என்னமோ வளர்றாரே தாத்தா. என்ன தாத்தா என்ன வளர்றே, என்ன கல்யாணம் ஆயிடுத்துங்கிறேன். ஆமாமா எனக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுத்து.
யாரோட? உன்னோட. அடப்பாவி, என்னோடயா? எப்போ? அப்படின்னா இப்பதான். நீ எப்படி என்ன எழுப்பின? கைய கொடுத்து எழுப்பின. கல்யாணத்துல ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் அது. எது? அவாவா கல்யாணத்துல ஒவ்வொன்னும் முக்கியம் தான் சொல்லுவா. சில பேரை போய் கேட்டா ரிசப்ஷன் தான் சார் ரொம்ப முக்கியம் அப்படின்பா. சில பேரை போய் கேட்டா திருமாங்கல்ய தாரணம் தான் முக்கியம்பா. சில பேர் ஊஞ்சல்பா. அவாவா ஒன்னொன்னு சொல்லுவா. நீங்க எதை சொல்றேன்? கல்யாணத்துல ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் பாணி கிரகணம். பாத்தியா, நீ உன் கைய கொடுத்து நான் என் கைய கொடுத்துதானே நீ என்ன தூக்கின. அப்போ நீ எனக்கு கை கொடுத்தையா இல்லையா? அதனால உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. அதனாலதான் பொதுவா ஸ்திரீகள் புருஷாளுக்கு கை கொடுக்க மாட்டா, எதுனாலும் கை கூப்பிப்பா. இப்படி கை கொடுத்தோன்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உடனே ரொம்ப கோபம் வந்துட்டு, தாத்தா நீங்க இப்படி எல்லாம் பேசவே கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு. உடனே என்ன இருந்தாலும் எனக்கும் உன்னை விட்டா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, உனக்கும் என்ன விட்டா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. தாத்தா உங்களுக்கு வேணா கல்யாணம் பண்ணிக்க ஆள் கிடையாதுன்னு சொல்லுங்க, எனக்கு ஆள் கிடையாதுன்னு ஏன் சொல்றேன்? நான் முருகனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆமா, முருகன் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணின்ற போறானாக்கும் அப்படின்னு. உடனே தாத்தா நீங்க ரொம்ப தப்பு தப்பா பேசுறேன், நான் கிளம்புறேன். போயிடுவியா? தனியா இந்த காட்டு பிரதேசத்துல போயிடுவியா நீ அப்படின்னா? நான் ஏன் போக மாட்டேன்? நீ பயப்படுவியம்மா. யாருக்கு தாத்தா பயம்? யாரு முருகனுடைய வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, புகழுண்டு குறையில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே மனமே, வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, புகழுண்டு குறையில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே மனமே. யாரு முருகனை நினைக்கிறாளோ அவளுக்கே பயம் இல்லை அப்படிங்கும் பொழுது நான் அவருடைய பக்த, எனக்கு பயம் இருந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வரும் பொழுது அங்க அந்த தாத்தா ரூபத்துல இருக்கார் இல்லையா முருகன், அந்த முருகன் நினைச்சுக்கிறாரா, ஏன் இந்த வள்ளி கொஞ்சம் கூட நமக்கு பிடிபடவே மாட்டேங்கிறா அப்படின்னு நினைச்சிருந்த உடனே அவருக்கு தோணித்தான், அடாடா நாம திருப்பரங்குன்றத்துல இருந்து நேரா மயில கலப்பிண்டு இங்க வந்துட்டோம். நாம என்ன இருந்தாலும் நம்ம அண்ணாவுக்கு ஒரு சூறக்காவை போட்டுட்டு, அண்ணா எனக்கு எப்படியாவது வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு அவரிடத்துல பிரார்த்தனை பண்ணிக்காம வந்துட்டோமே, அதனால அண்ணாதான் வேலையில காட்டுறார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு கண்ணை மூடிட்டு அண்ணாவை தியானம் பண்ணிட்டார். அண்ணா நீங்க தான் எப்படியாவது எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா உடனே அங்க பிள்ளையார் என்ன பண்றார் அப்படின்னா, அத்துயரது கொடு சுப்பிரமணி விடும் அப்புன மதனிடை இவமாகி அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனமருள் பெறுவாளே. அத்துயரது கொடு சுப்பிரமணி விடும் அப்புன மதனிடை இவமாகி அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனமருள் பெருமாளே, அக்கணம் மனமருள் பெருமாளே, அக்கணம் மனமருள் பெருமாளே. இப்படி அங்க ஒரு பெரிய யானை வள்ளி நடந்து வந்தா, பெரிய யானை நிக்கிறது. அந்த யானைய பார்த்து பயந்து போயிட்டாலாம் வள்ளி. உடனே பின்னாடி ஓடி போய் தாத்தா என்னை காப்பாத்துங்கோ அப்படின்னு அந்த தாத்தாவினுடைய சரணத்தை அப்படி கட்டிண்டாலாம். கட்டிண்டு இப்படி தலையை தூக்கி பார்த்தா தாத்தாவை காணோம். அங்க 6 முகங்களோட சண்முகனா முருகப்பெருமான் தரிசனம் கொடுக்கிறார். பார்த்த உடனே வள்ளி, அடாடா பிரபு வந்தது நீங்க தானா? நீங்க தான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா நான் என்ன உங்களுக்கு அப்பவே கொடுத்துருப்பேனே, நீங்க தான் இப்படி ஒரு லீலை பண்ணினேளா அப்படின்ன உடனே அங்க இருந்து வள்ளிய கிளப்பிண்டு போயிட்டார். இவர் பாட்டு வள்ளிய கிளப்பிண்டு போயிட்டா ஆத்துல பாவம் நம்பிராஜன் இருக்கார் இல்லையா, அவர் தேட மாட்டாரா குழந்தைய காணும்னு. அடுத்த நாள் கார்த்தால வந்து பார்த்தா குழந்தைய காணும். எல்லா இடத்துலயும் போய் தேடுறார். தேடினா எங்கேயுமே குழந்தை இல்ல அப்படின்னு உடனே ரொம்ப கோபம் வந்துடுது. கூட இருக்கிறவா எல்லாரையும் கிளப்பிண்டு போய் எல்லா இடத்துலயும் தேடுறார். ரொம்ப அழகான பிராகிருத மனுஷ ரூபத்துல நின்று இருக்காரு. அப்போ முருகன் 6 முகங்கள் இல்ல. வள்ளி அங்க இருக்கா அப்படிங்கறத பார்த்த உடனே, பையலே நீ தான் என் பொண்ணை தூக்கிட்டு வந்தியா
அப்படின்னு உடனே முருகர் இப்படி பார்த்தாரோ இல்லையோ அவெல்லாம் பட்டுன்னு கீழே விழுந்துட்டாலாம், மூர்ச்சையாகி கீழே விழுந்துட்டா. உடனே வள்ளி பிரார்த்தனை பண்றாளாம், என்ன இருந்தாலும் இவா எங்க அப்பா என் கூட பிறந்தவா இல்லையா, என் கல்யாணம் அப்படின்னா அன்னைக்கு இவாளோட பிராணன் போயிடுத்து அப்படின்னா இருக்கணும் சரித்திரம் அப்படின்ன உடனே வள்ளிய சொல்றார் முருகன், நீ எல்லாரையும் கட்டாட்சம் பண்ணு அப்படிங்கிறார். எல்லாரையும் வள்ளி இப்படி பார்த்தா எல்லாரும் பட்டு 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 பட்டுன்னு எழுந்துட்டா. எழுந்துட்ட உடனே அப்போ நம்பிராஜனுக்கு 6 முகங்களோட காட்சி கொடுக்கிறார் முருகன். உடனே நமஸ்காரம் பண்ணிட்டா. பிரபு நீங்க தான் வந்திருக்கேளா அப்படின்ன உடனே, நான் வள்ளியினுடைய பக்திய லோகத்துக்கு காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தகைய ஒரு லீலையை பண்ணினேன் அப்படின்ன உடனே அதி ஆச்சரியமா வள்ளிக்கும் முருகருக்கும் ரொம்ப அழகா கல்யாணம் நடக்கிறது. கௌரி கல்யாண வைபவமே வள்ளி கல்யாண வைபவமே அழகு தமிழால் உயர் சமதனே போற்றி அருணை நகர் கோபுர விருப்பனே போற்றி வள்ளி கல்யாண வைபவமே அருங்க சுவாமி எனும் அத்தனே போற்றி அருணகிரிநாதனும் அவனே போற்றி வள்ளி கல்யாண வைபவமே அடமை தடாவிய பிரியத்தனே போற்றி அகிலதனமோடி வரும் சீத்தனே போற்றி வள்ளி கல்யாண வைபவமே பெரிய மடமேவிய சுகத்தனே போற்றி பெரிய புறமாதனை புயத்தனே போற்றி வள்ளி கல்யாண வைபவமே சேனா கல்யாண வைபவமே. இப்படி அதி ஆச்சரியமா வள்ளிக்கும் முருகருக்கும் கல்யாணம் நடக்கிறது. அப்பேற்பட்ட அந்த முருகரை தியானம் பண்ணக்கூடிய ஒரு அழகான கீர்த்தனம். வள்ளி கணவன் பேரை வழி போக சொன்னாலும் உள்ளம் குழையுதடி கிளியே ஊனும் முருகுதடி கிளியே ஊனும் முருகுதடி கிளியே ஊனும் முருகுதடி மாலை வெடி வேகவத்து வரிசையாய் நான் எழுதும் போல இருக்காதுதே கிளியே உள்ளம் கிருகாதுதே கிளியே உள்ளம் கிருகாதுதே மாடுமலை போனார் என்ன மக்கள் சுற்றம் போனார் என்ன கோடி செம்பொன் போனார் என்ன கிளியே குறுநகை போதுமடி கிளியே குறுநகை போதுமடி கிளியே குறுநகை போதுமடி எங்கும் நிறைந்திருப்போன் எட்டியும் எட்டாதிருப்போன் குங்கும வர்ணனடி கிளியே குமர பெருமானடி கிளியே குமர பெருமானடி கிளியே குமர பெருமானடி கூடி குலாவி மெத்த குகனோடு வாழ்ந்ததெல்லாம் வேடிகை அல்லபடி கிளியே வெகு நாளில் வந்தமடி கிளியே வெகு நாளில் வந்தமடி வெகு நாளில் வந்தமடி வெகு நாளில் வந்தமடி. இப்படி நம்ம எல்லோருக்கும் பெரிய பாக்கியம் இன்றைய தினம் வள்ளி கல்யாணம் ஸ்மரிக்கிறதுக்கு. மேலும் மேலும் நிறைய சத்சங்கங்கள் கிடைக்கணும், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும்.
பகவானுடைய கிருபைக்கும் குருநாதாளுடைய கிருபைக்கும் பாத்திரமாகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கலாம். ஜெய மங்களம் நித்ய சுபமங்களம் அரண்முமை மகிழால ஆறுமுகபடி வேலம் அறுபடை வீடமரு அழகவேலா உந்திரு நாமம் சொல்வோர்க்கு தேடி வந்தருள் புரிவாய் தேவகுந்தரி வள்ளி மணவாளா ஜெய மங்களம் நித்ய சுபமங்களம் மங்களம் ஸ்கந்தாய மகநீத கீர்த்தயே மங்களம் கிருத்திகா சுதகுஹாய மங்களம் தேவசேனாவல்லீரமணாய மங்களம் குருதாச ரக்ஷகாய ஜய மங்களம் நித்ய சுபமங்களம் ஜய மங்களம் நித்ய சுபமங்களம். गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा வெற்றிவேல் முருகனுக்கு ஹர ஹரோ ஹரா சத்குருநாத் महाराज की जय आंजनेय स्वामी की जय राम राम